டேய், என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? என் தங்கச்சி வந்திருக்கா, அடிங்கடா மேலத்த. அண்ணே, என்ன இது? நம்ம மேல தலை சத்தத்தை விட அங்க அதிகமா கேக்குது. தெரியலையாமா? யோ, என்னையா அது? நம்ம ஜானகி அம்மா முளைப்பாரி எடுத்துட்டு வராங்கம்மா. பாத்தியாண்ணே, அந்த ஜானகி இங்க எனக்கு போட்டியா வந்துட்டா. கோவில் திருவிழானா அதெல்லாம் கண்டுக்க கூடாது புவனேஸ்வரி. அது எப்படி கண்டுக்காம இருக்க முடியும்? நான் வாழ வேண்டிய வாழ்க்கைய அவ தட்டி பறிச்சிட்டா. நியாயமா அந்த மரியாதைலாம் புவனேஸ்வரிக்கு தான் கிடைச்சிருக்கணும். ஜானகி இருக்க வேண்டிய இடத்துல என் தங்கச்சி தான் இருந்திருக்கணும். அந்த ரகுராம் ஜானகி கழுத்துல தாலி கட்டாம என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டியிருந்தா எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? உனக்கு எதிரி ரகுராம் இல்ல, இந்த ஜானகி தான். கோவில் திருவிழாக்கு வந்திருக்கோம். இப்ப எதுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்ச கதையை பேசுறீங்க? எது முடிஞ்ச கதை? இது ஒரு தொடர் கதை. எனக்கும் ஜானகிக்கும் நடக்கிற யுத்தம். இதுல நான் ஜெயிக்கிற வரைக்கும் இந்த பகை தீரவே தீராது. விலகுங்க. அக்கா, என்ன மன்னிச்சு கூட பேச மாட்டியாக்கா? சந்தியாரு ஆசையா கூப்பிட மாட்டியாக்கா? உங்களை பிரிஞ்சு 20 வருஷம் ஆச்சுக்கா. இன்னைக்கு என் பிறந்த நாள்னு உனக்கு தெரியும் தானே? இன்னைக்காவது பேச மாட்டியாக்கா? வாழ்த்துதான் வேண்டாம், என்ன திட்டவாவது சரி. குரல் கேட்டாலே போதும்க்கா. உன் கூட நான் பேசணும்க்கா. நான் பல முறை கால் பண்ணேன், நீ பேசவே இல்லையக்கா. என்னைக்காவது பேசுக்கா, பிளீஸ்க்கா. என்னை ஏமாத்தாதக்கா. சந்தியா, சந்தியான்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுக்கா. ஒரே ஒரு வார்த்தை.
கூட பிறந்து பேசுவல்லக்கா ரெக்க முளைச்சதாலே உன்னை தொலைச்சதாலே. ஜானகி, நீ உன் தங்கச்சி சந்தியாவை நினைச்சு விளக்கு விடுறல, ஆனா நான் யார நினைச்சு விளக்கு விட போறேன்னு தெரியுமா? உனக்கு தெரிஞ்சிருக்கும். தனா வா போலாம். அம்பாளுக்கு அர்ச்சனை செய்வதற்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள் வாசிக்கப்பட இருக்கிறது. வாசிக்கப்பட்ட பெயர் உடையவர்கள் அம்பாள் சன்னதிக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பெயர்கள் வாசிக்கப்படுகிறது. ஐயோ அம்மா, மைக்ல பேர் சொல்றாங்கம்மா. சுப்பிரமணி, பரணி நட்சத்திரம், கண்டிப்பா மைக்ல சந்தியா சித்தி பேரையும் சொல்லுவாங்க. கும்ப லக்னம், அப்பா கேட்டா அவ்வளவுதான். கடவுளே பாபா. மகாதேவன், அவிட்ட நட்சத்திரம், கும்பராசி, பரமேஸ்வரி, கிருத்திகை நட்சத்திரம், ஐயோ, அர்ச்சனை பேரை மைக்ல படிக்கிறாங்களே. சந்தியாத்த பேரை சொல்றத மாமா கேட்டா என்ன ஆகுறது? முதல்ல அத்தையும் தனமும் எங்க இருக்காங்கன்னு பாக்கணும். கோதண்டராமன், அஸ்த நட்சத்திரம், கன்னி ராசி, சௌந்தரவல்லி, புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி. ரகுராம் குடும்பத்தினர் ரமணி அம்மாள், புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி. ரகுராம் கும்பராசி, சதய நட்சத்திரம், கும்ப லக்னம். ஜானகி ரேவதி நட்சத்திரம், மீன ராசி, சிம்ம லக்னம். தனலட்சுமி மேஷ ராசி, பரணி நட்சத்திரம், விருச்சிக லக்னம். பத்மாவதி ரிஷப ராசி, மிருகசீர்ஷ நட்சத்திரம், சிம்ம லக்னம். பரந்தாமன் ரேவதி நட்சத்திரம், மீன ராசி. மகாதேவன் அவிட்ட நட்சத்திரம், கும்பராசி.
No, 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 no. Sorry, sorry. ஐ டோன்ட் லைக் சாரி ஆல்வேஸ். என் அம்மாவுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், கொலை கூட பண்ணுவேன். திஸ் இஸ் பர்த்டே present for me, mom. Oh, nice gift. What's your mom name? சந்தியா. Oh, Sandhya. Happy birthday to Sandhya mom. Happy birthday to Sandhya mom. Happy birthday to Sandhya mom. Happy birthday to Okay, Sandhya okay, mom. you can go. Okay, let's go. Yo. Maya, you're so great. Your mom is so lucky. No, 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 no. Really, I'm lucky. I love my mom. ஏய், இங்கதான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏய், குழந்தை மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டியாக்கும். அழாத. நான் எங்க போறேன் சொல்லு? இதோ பக்கத்து ஊருக்கு தானே. தினம் தினம் நாள் தவறாம நான் உன்னை வந்து பாக்குறேன். இல்ல நீ வந்து என்ன பாரு, சரியா? இதுக்கெல்லாம் அழுதுகிட்டு. ஜானகி, இதோ வரேன்ப்பா. சந்தியா இங்கதான் இருக்கா, கூட்டிட்டு வந்துடுறேன். எல்லாரும் கிளம்ப காத்துட்டு இருக்காங்க, வா போலாம். அக்கா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சரி சொல்லு. சொல்லு. அது அம்மாடி, வந்துக்கா. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சுமா, வா போலாம். இல்லப்பா, சந்தியா இன்னும் கிளம்பல. அவ வருவாமா? சந்தியா, நீ கிளம்பி ரெடி ஆயிருமா? நான் வந்து அழைச்சிட்டு போறேன். வாமா போலாம். அக்கா, அண்ணே, உங்க ரெண்டாவது பொண்ணு சந்தியா மேல எனக்கு கொஞ்சம் கூட நல்ல எண்ணமே இல்ல. ஆனா எனக்கு ஜானகி ரொம்ப பிடிக்கும்ண்ணே. உங்களுக்காக நானும் ரகுராமும் உயிரை கூட கொடுப்போண்ணே. ஜானகிய மருமகளை ஏத்துக்கிறதுல எனக்கு முழு சம்மதம்ண்ணே. ஆனா நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சொல்லுமா, என்ன சத்தியம் பண்ணணும்? எந்த காலத்திலயும் கடைசி காலம் வரைக்கும் சந்தியாவுக்கும் ஜானகிக்கும் எந்த உறவும் இருக்கக்கூடாது. நல்லது கெட்டது எதுலயும் கலந்துக்க கூடாது, பார்க்க கூடாது, பேசக்கூடாது, ஒட்டோ உறவோ இருக்கக்கூடாது. நீங்க அதுக்கு சத்தியம் பண்ணீங்கன்னா ஜானகியை நான் மருமகளை ஏத்துக்கிறேன். சத்தியம் பண்ணுங்கண்ணே. சந்தியாவை நானே தலைமுழுகிட்டம்மா. ஜானகி என் பேச்ச தட்ட மாட்டா சாகர வரைக்கும். ஜானகி சந்தியா கூட ஒட்டோ உறவ வச்சுக்க மாட்டாமா. இது சத்தியம். மாப்பிள்ள மாலை போடுங்க. ஓம் மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணுபத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். மாங்கல்யம் தந்துநானேன
मम जीवन हेतुना कंठे बध्नामि सुभगे त्वञ्जीव शरदाब्दम् सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे சந்தியா ப்ளீஸ்க்கா போனை எடுங்கக்கா. கட் பண்ணிட்டீங்க. நீங்க கட் பண்ணலனாலும் ரிங் ஆகி தானாவே கட் ஆயிடும். கண்டிப்பா எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. மா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி கால் பண்ணிட்டே இருப்பீங்க? அக்கா, நான் சந்தியா பேசுறேன்க்கா. சந்தியா பேசுறேன்க்கா. அக்கா, நான் பேசுறது கேக்குதாக்கா? நான் பேசுறதெல்லாம் நீ கேட்டுட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுது. ஒரே ஒரு வார்த்தை பேசுக்கா. ஏன்க்கா மௌனமா இருக்க? என்னால என்ன கோவமா இருக்கியா? பேச மாட்டியாக்கா? பேசுக்கா, பேசுக்கா. என்ன மன்னிச்சிருக்கா, என்ன மன்னிச்சிரு. உனக்கு துரோகம் பண்ணதுக்கு கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்துட்டாருக்கா. நான் உன்னை பார்க்கணும்க்கா. ஒரே ஒரு தடவை நான் உன்னை பார்க்கணும்க்கா. என்னோட போன் கால நீங்க எடுக்கணுங்கிறதுக்காக 20 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன்க்கா. என்னைக்காவது ஒரு நாள் நீ என்ன கூப்பிடுவ, என் போன் எடுத்து பேசுவேன்னு எனக்கு தெரியும்க்கா. ஒரே ஒரு தடவை மறுபடியும் போன் பண்ணடி. எனக்கு எனக்கு உன் மேல கோபம் இல்லடி. இது அப்பாவோட கோபம். அவரு என் மேல சுமத்தி வச்சுட்டு போயிருக்கிற பாரம். நான் உனக்கு வெறும் அக்காவா, அம்மா இல்லையா? எதுக்கு என்ன உடனே பார்க்கணும்னு சொன்ன? என் மனசு என்னமோ பண்ணுது. ஒரே ஒரு தடவை போன் பண்ணடி.
ஒரே ஒரு தடவை போன் பண்ணடி சந்தியா. போன் பண்ணடி. பேசல, ஆனா நான் பேசினதை கேட்டுட்டு தான் இருந்தாங்க. கண்டிப்பா வருவாங்க. மாம், இது ரொம்ப தப்பா இருக்கு. 20 வருஷம் போனை கூட பிக் பண்ணாதவங்க உன்னை நேர்ல பார்க்க இங்க வருவாங்களா? அத நீ நம்புறியா? ஆமா, வருவாங்கன்னு நான் நம்புறேன். எனக்கு நம்பிக்கை இல்லம்மா. நீ அவங்க மேல உயிரையே வச்சிருக்க. ஆனா அவங்களுக்கு உன் மேல ஒரு துளி கூட பாசமே இல்ல. புரிஞ்சுக்கோமா. உனக்கு தான் புரியல. நிச்சயம் அக்கா வருவாங்க. அவங்களோட சிச்சுவேஷன் என்னவோ யாருக்கு தெரியும்? இது பாருமா, 20 வருஷமா அதே சூழ்நிலை இருக்கும்னு நீ நம்புறியா? நான் சொல்றேம்மா, நிச்சயமா அவங்க வரமாட்டாங்க. தயவு செஞ்சு நீ ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ணி ஏமாந்து போகாத ப்ளீஸ். என் அக்கா நிச்சயம் வருவாங்க. எனக்கு தெரியும். என் மனசு சொல்லுது அவ வந்தே தீருவா. அங்க பாரு. பத்மா, இங்க பாப்பா, சீக்கிரமா. என்னங்க? அங்க பாரு. மா, நீ தலை வாரிட்டமா, மறுபடியும் வாடுற. சரி, போய் கை கழுவு. நான் வரேன். ஓ, அம்மா, நான் என்ன ஸ்கூலுக்கா போறேன்? காலேஜுக்கு தானே போறேன். எல்லாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்களா? எதுக்கு அரைக்க பறக்க இப்படி பண்ற? நான் எதுக்கு அறக்க பறக்க பண்ண போறேன்? எனக்கு என்ன அவசரம்? நான் என்ன அமெரிக்காவுக்கா போறேன்? அக்காவுக்கு எப்பவுமே அமெரிக்கா நினைப்புதான். ஏமா, ஒரு பேச்சு கூட நான் அமெரிக்கான்னு சொல்லக்கூடாதோ? ஐயோ அக்கா, நான் அப்படிலாம் சொல்லல, சும்மாதான் சொன்னேன். சும்மா தான்யா. தனு, நீ இப்படியேதான் காலேஜ் போறியா? அதானே தனு, உன் ஜடையே சரியில்லை, பேசாம இன்னைக்கு லீவ் போட்டுரு. லீவ் போட முடியாது சித்தி, முக்கியமான எக்ஸாம் இருக்கு. இந்த பேக் மாட்டி விடு. இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி எல்லாமே நான் தான் பாக்கணுமா? நீயே கத்துக்க மாட்டியா? ஒரு நாள்ல எப்படிமா கத்துக்கிறது? பேச்செல்லாம் சரியாதான் இருக்க. கிளம்பு. மா, நீ ஏதோ ஒரு ஞாபகத்துல இன்னைக்கு எனக்கு பூ கூட வச்சு விடல. வழியில அஞ்சம்மா பாட்டி இருப்பாங்க, வாங்கி வச்சுக்கோ. தங்கச்சி, என்னம்மா இது? தனத்தோட தலையை இப்படி பண்ணி வச்சிருக்க? போதும் போதும், காலேஜுக்கு நேரம் ஆச்சுல்ல. ஏன்பா சீனு, இவளை கொண்டு போய் விட்டுட்டு வா. சரிங்க அத்தை. ஏய், வா போலாம், வா வா. ஏய், எதுக்கு சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல, வா. உண்மையை சொல்லு, அடி வாங்க போறேன். மா, நான் வரேம்மா. அண்ணி, தனு கிளம்புறேன்னு சொல்றா, சொல்லி அனுப்புங்க அண்ணி. சித்தப்பா, அம்மா ஏதோ யோசனையில இருக்காங்க. நான் சொல்றதெல்லாம் காதுல விழாது. விடுங்க, நான் கிளம்புறேன். போங்க போங்க.
அக்கா, சந்தியாவை பத்தி என்ன முடிவெடுத்திருக்கீங்க? இந்த குடும்பத்துல யார் சுயமா முடிவெடுக்க போறா? ஜானகி மட்டும் எப்படி அவளா முடிவெடுப்பா? எடுக்க முடியுமா என்ன? அண்ணி, சந்தியா மேல உங்களுக்கு கோவம் இல்லையே? தங்கச்சி, எதுக்கு இப்படி சும்மா பயந்துகிட்டு இருக்க? தைரியமா மச்சாங்கிட்ட கேளுமா. நீ கேட்டா தானே அவரும் மனசு இறங்குவாரு. இந்த சாவி கொத்து தான் இந்த குடும்பத்தோட கௌரவம், என்னோட உயிர். இது ரெண்டுல எது தொலைஞ்சாலும் என் உயிர் போயிடும். எக்காரணத்தை கொண்டும் இது உன் கையை விட்டு வேற எங்கேயும் வைக்க கூடாது. ஒண்ணு இது உன் கையில இருக்கணும், இல்ல உன் இடுப்புல இருக்கணும். தூங்கும் போது கூட உன் தலைமாட்டில தான் இருக்கணும். சரியா? இந்தா.